ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸ்எல்எஸ்னால் என்ன, எக்ஸ்எல்எஸ் எக்ஸ்னா என்ன, அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன, அது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எஸ் எம் அப்படின்னா நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸ்எல்எஸ் எம்னா ஒன்றுமே கிடையாது, மேக்ரோ எனேபிள்டு. அதாவது எக்ஸலில் நம்ம பார்க்குற எக்ஸலில் பின்னாடி நம்ம கோடிங் எழுத முடியும். அதாவது ஆட்டோமேஷன் பண்ணுறது, எக்ஸலையும் நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். எந்த இன்டர்ஃபேஸ்னாலும் ஏபிஐயோட கனெக்ட் பண்ணி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணலாம். அது அப்கமிங் ஃபியூச்சரில் நம்ம அட்வான்ஸில் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸ்எல்எஸ் எம் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் எக்ஸலுக்கு போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டேப் நம்ம எனேபிள் பண்ணோம். அது எப்படி நம்ம டெவலப்பர் டேப் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோமு, ஸோ இன்செர்ட்டு, ஃபார்ம்லாம் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் டிஃபால்ட்டாக மேக்ரோ எனேபிள்டு கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ரோ செட்டிங்ஸ் இருக்கும், எனேபிள்டு டிசேபிள் மேக்ரோஸ்ன்னு இருக்கும். நீங்கள் எப்போவுமே மேக்ரோ ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா எனேபிள் மேக்ரோ கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்எல்எஸ் எக்ஸாக இருக்குது. நான் இதை என்ன கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபைல் சேவஸ் டாக்குமெண்ட்ஸ் இதில் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன் சாம்பிள். இல்லாட்டி நான் ஆட்டோமேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வச்சு இப்போ பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் டெவலப்பர் டேப் போனீங்க அப்படின்னா நீங்கள் டூல்ஸ் பாக்ஸில் நம்ம அப்டேட் பண்ணலாம், கண்ட்ரோல் இதெல்லாம். இப்போ நான் இது ஒரு கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கோடிங் எழுதலாம். ஸோ இதெல்லாம் கோடிங் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் புக் என்ன ஒர்க் பண்ணணும், ஒர்க் புக் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆக்டிவிட்டி நடக்கணும், க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆக்டிவிட்டி நடக்கணும், ஒர்க் ஷீட் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆக்டிவிட்டி நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். நான் சிம்பிளாக நான் ஒரு மெசேஜ் பாக்ஸ் கொடுக்குறேன். ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும்போது இந்த மெசேஜ் பாக்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இதெல்லாம் இம்மிடியேட் விண்டோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீபக் பண்ணும்போது நம்ம என்ன ரிசல்ட் வருது, நம்ம இது என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் அப்படி கொடுத்தோம்னா நம்மளுக்கு நம்ம இது அசைன் பண்ணணும். நம்ம நேம் அசைன் பண்ணிவிட்டு நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதோட ரிசல்ட்டும் என்ன வேல்யூ வருது 1 by 1 அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். நான் இப்போ இது மேக்ரோ எனேபிளில் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ, அதாவது இங்கே நான் போய் க்ளோஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன், இந்த இது மட்டும் கிடையாது, எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் நீங்கள் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் W அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் W க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு சாம்பிள் ஆட்டோமேஷன் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, நான் ஓப்பன் பண்ணும்போது தேங்க்ஸ் ஃபார் ஓப்பன் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம கோடிங் எழுதலாம். அதே மாதிரி இதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விசுவல் பேசிக் இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடிங் பின்னாடி பேக்கண்டுக்கு போயிடும். ஸோ இதில் நம்ம ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறது, டைம்லைன் செட் பண்ணுறது, ஸோ நிறையா இருக்குது ஆப்ஷனு. இமேஜ் அப்லோட் பண்ணிக்கலாம், ஆட்டோ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே மேக்ரோ பற்றி நம்ம அட்வான்ஸ் எக்ஸலில் நம்ம பார்க்கலாம். இதுதான் எக்ஸ்எல்எஸ் எம்ங்கிறது. இது மேக்ரோ எனேபிள்ட் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணுவாங்க.